அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கொடியவரை ஒரு செடி போட்டிருக்கோம். பாருங்க எவ்வளோ பெரிய தண்டாக வந்துருச்சு. தண்ணி கேணு தான் வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ பெருசாக அப்படியே போதுன்னு பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம காய் இருக்குது, நம்ம பறிக்கலாம். பாருங்க இது சிவப்பு அவரை, கொடியவரை. பாருங்க இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு காய்க்குது. முன்னாடி சுத்தமாக காய்க்காமல் இருந்தது. இங்கே இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் வச்சுக்கலாம். இங்கே சாப்பிட்டேன். இங்கே இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. மேலே இருக்கவும் பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்க இது சிவப்பாவரை. இது நம்ம சிறகவரை. ஏற்கனவே 2 காய் இதை பெருசாக இருந்தது. அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் நம்ம இதையும் இப்போ நம்ம பறிச்சுக்கலாம். கத்திரி எடுக்கிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். பாருங்க நல்லா பெருசாகவே இதுதான் முத போட்டிருக்கேன். சூப்பராக வந்துருக்குது. இது பெருசாக ஆட்டணும். இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க சிறகவரை. சிறகவரையும் நான் மூக்குத்தி அவரையும் சேர்ந்து தான் வச்சேன். ஆனால் மூக்குத்தி அவரை நமக்கு 2 தடவை காய்ச்சி அது முடிஞ்சிருச்சு. இப்போதே இது நமக்கு ஆரம்பிச்சிருக்குது. பாருங்க சூப்பராக காய்ச்சிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் பறிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்போ 2, இங்கே 3, இந்த பாருங்கள் இங்கே ஒரு 4 நிறையா பிஞ்சு விடுது. நம்ம இருக்கிறத மட்டும் இந்த பாருங்க இங்கே எல்லாம் இருக்குது. பாருங்க இங்கே இருக்குது. இது நீலப்பொடலை அங்கே இருக்குது கேனை, தண்ணி கேனை. அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. காண்பாங்க பாருங்க, அந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கே ஒரே இடத்துல பாருங்கள் எத்தனை பிஞ்சு விட்டுருக்குன்னு. ஆனால் எல்லா பிஞ்சுமே வரல. இதெல்லாம் போயிடுச்சு. ஒன்று விட்டு ஒன்று தான் நமக்கு பெருசாக இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெருசாக இருக்குது. இப்போ பாருங்க இந்த பையில தான் நான் புதினா வச்சுக்கிறேன். இப்போது புதினா நம்ம கட் பண்ண தான் நமக்கு புதினா வரும். அதனால் நம்ம புதினா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இது நான் மாடி தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நான் புதினாலாம் வாங்கினதே இல்லை. புதினாவும் வாங்கினதில்லை, காய்கறியும் நான் வாங்கினதில்லை. நமக்கு மாடியில் நமக்கு நல்லாவே வருது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நல்லா வரும். இங்கே சூப்பராக இருக்குது. நம்ம இப்படியே விட்டோம்னா எல்லாமே காஞ்சு போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பராக கலைஞ்சி வரும். இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. நீ இதில் நமக்கு சூப்பராக கலைஞ்சி வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது இதெல்லாம் இப்போ நான் வச்சுக்கிறேன். இது புதுசு. இது நம்ம ஏற்கனவே நம்ம வச்சது. இது வரைக்கும் நம்ம எடுக்கல. அந்த காயை, இந்த செடியை நான் எடுக்காமல் விட்டுருக்கேன். ஆனால் நல்லாவே இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கீங்க. வேணும் முத்தி போயிடுச்சு. நம்ம எடுக்காமல் விட்டதுனால முத்திடுச்சு. பார்த்தீங்களா? நிறைய காணும். இப்போது இந்த காய் இப்போ 2 இருக்குது. இன்னும் பிஞ்சாக இருக்குது. பாருங்க பிஞ்சாக இருக்குது. பெருசானதுக்கப்புறமா இப்போது நம்ம அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க புதினா நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே நீளமாக வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இலையெல்லாம் பழுத்து அப்படியே கொட்டிடும். அதனால் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணால் நமக்கு தளைஞ்சு நமக்கு சூப்பராக வரும். நம்ம புதினா அறுவடை பண்ணிக்கிறோம். இது சிறகவரை. இது ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கு. நான் இது வரைக்கும் வச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம்.
சிறகவரை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து இது வந்து கொடிய வரை சிகப்பு வரை இப்போ தான் காய்க்குது. இப்போ நான் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.